பாரதி அம்மா மியூட் பண்ணுங்கோ. ஐயா நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. வரலையாங்க ஐயா? நமச்சிவாய வாழ்க ஐயா எல்லாருக்கும். நமச்சிவாய எல்லாருக்கும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐயா ஐயா இன்னும் வரல கைலாஷ் ஐயா. ஐயா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த பேசிட்டு இருங்க ஐயா. நாங்களா சரி சொல்லுங்க. புத்தாண்டுக்கு எல்லாம் என்ன செய்ய போறீங்க அடுத்த வருஷம்? அதை பத்தி நீங்க நம்ம ஜாலியா வேணா பேசிட்டு போயிடலாம். சொல்லுங்க பாலசுப்ரமணியா, இந்த வருஷம் 2025 எப்படி இருந்தது?
2026 என்ன செய்ய போறீங்க? 26க்கு நீங்க தான் சொல்லணும் ஐயா. நல்ல ஒரு குட் நியூஸ் சொல்லணும் ஐயா. எல்லாருக்கும் 2026 மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அந்த பாட்டு பாடி நாளைக்கு ஆரம்பிப்போம். திருஞான சம்பந்தருடைய குருவருள் திருவருள் வாழ்வியெல்லாம் நம்ம யாருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் அந்த 5 கடமைகளை செஞ்சு எல்லாரும் இறைவன் திருவடியை போய் சேருவோம். நீங்கள் சொல்லுங்கள் 2025 உங்களுக்குலாம் எப்படி இருந்து ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் சஞ்சய் அம்மா, உங்களுக்கு 2025 எப்படி இருந்தது? எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் ஐயா இருக்கிறது. என்னன்னா நான் உங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆனோம், அது ஒரு சந்தோஷம் ஐயா. திருவாசகம் 25க்கு தான் நாங்க பார்த்துருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ஐயா, அது ஒரு பெரிய சந்தோஷம் ஐயா. சரிங்க சரிங்க. நீங்கள் தேன்மொழி அம்மா, நீங்கள் சொல்லுங்கள். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. உங்களுடைய பார்த்து 2025 அடியார்கள் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் திரும்ப இந்த இதுல சைவ இதுல இணைஞ்சதே பெரிய சந்தோஷம். அவங்க சொன்னாப்புல நிஜமாலும் உண்மை மெய்யடியார்களை கண்டு அவர்களோட பயணிக்கிறதுங்கிறது பெரிய நிதறுதுங்க. அதிலும் இவங்க ரேணுகாமா மாதிரி இருக்கவங்க இத்தனை வருஷம் கழிச்சுடுன்னு. அதான் என்னன்னா நமச்சிவாய மந்திரத்துக்கு நம்பினோர் கெடுவதில்லைங்கிறது அது நம்ம வாழ்க்கையில முன்னாடி கண்ணு முன்னால ப்ரூஃப் ஆயிருக்கு தெரியுங்களா. கையான்னு சொல்லாமல அது நமச்சிவாய மந்திரத்தை சொல்றதும் தந்த தேடலும் இதுவும் இருக்கிறதும் உண்மை மெய்யடிகிறார்களே நம்ம கூட சேர்த்து வைக்கிறாரு இறைவன். அதுக்கே பெரிய சந்தோஷம். வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒவ்வொரு படிநிலையும் நம்மளுக்கு கொடுக்குறாருங்கிறது கட்டாயமா. கண்டிப்பா. இறைவன் திருவன். ரேணுகா அம்மா, நமச்சிவாய வாழ்க்கைங்க. ரேணுகா அம்மா, நமச்சிவாய வாழ்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. நீங்கள் 2 வார்த்தை பேசுங்கம்மா. 2025 பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. அப்படி கவலையோடு இருக்கும்போது தான் வந்து அண்ணாவை பார்த்து எல்லாமே மறந்துருச்சு. ஸோ திரும்பவும் உங்கள் அடியார்கள் கூட்டத்தில் இணைந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. உங்களுக்கு அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த இலவச மருத்துவமனை அதெல்லாம் இறைவன் திருவருளால் சீக்கிரம் நடக்கட்டும். இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. அவனோட ஆசைய மக்கள் பணியே மகேசன் பணி மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுபடியே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கட்டாயமா. பிரியாமா, நீங்க சொல்லுங்க. நமச்சிவாய வாழ்க. 2026 எப்படி இருக்கணும்? 2025 நமச்சிவாய வாழ்க ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. எங்களுக்கு செல்வியம்மா சொன்ன மாதிரி நாங்க இப்பதான் திருவாசகம் புக்கு தொட்டோம். அதுக்குள்ள ஐயா எங்களை இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு இதுக்கு எடுத்துட்டு போக நாங்க நினைச்சு கூட பாக்கல ஐயா. அதனால இந்த 2025 ரொம்ப நல்லது. 26 நல்லா இன்னும் சிறப்பா இருக்கணும்னு கடவுள்கிட்ட எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஐயா. கட்டாயமா கட்டாயமாங்கம்மா. எங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு, இந்த கலந்துரை நிகழ்ச்சியில நீங்க எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. திருவருளுங்கம்மா. மீட் பண்ணலாங்க ஐயா. கண்டிப்பா ஏதாவது பேசுங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. ஐயா இன்னும் வரலீங்களா? நான் லேட் ஆகுது. நானு ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறீங்களா? அது வரைக்கும் ஏதாவது பேசிட்டு இருக்கிறேன். நான் பாட்டுங்களா பாக்குறேன். ஓகே ஓகே. சசி ஐயா, நீங்க சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. ஐயா கைலாஸ் ஐயா, சொக்கத் ஐயா, இந்த மாதிரி ஐயா அடியாருடைய சந்திப்பு, இந்த மாதிரி கலந்து உரையாடலுடைய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஆமி ஏற்படுத்தி கொடுத்தது மிகப்பெரிய வாய்ப்பு ஐயா. எனக்கு அடியாரோட பெரிய வாய்ப்பு. இல்ல 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 அப்படியெல்லாம் நான் சொல்ல வேண்டாம் ஐயா. நீங்க உங்களோட கலந்துரையாடல் நிகழ்ச்சியில எனக்கு சேர்த்து விட்டது பெரிய பாக்கியம் ஐயா. அது இந்த 2025 வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த கைலாஸ் ஐயாவுக்கும் சொக்கத் ஐயாவுக்கும் தான் எனக்கு ரொம்ப இது. அதுதான் அதே இது இந்த 2026லயும் எனக்கு கூட பயணிக்கணும். அதுக்கு உங்களுடைய அடியாரோட திரு உள்ளம்
வேணும் எனக்கு. இறைவன் திருவருள் நல்லபடியா 2026 அனைவருக்கும் இருக்கட்டும். உங்களோட பயணிக்க எனக்கு சாமியோட திருவருளும் ஐயாவோட திருவருளும் வேணும் ஐயா. இறைவன் திருவருளை கேளுங்க ஐயா. மற்ற அதான் எல்லாத்தோட திருவருளும் போகும். இறைவன் திருவருளை கேளுங்க. அடியாதோட தானே சாமி இருக்காது. இங்க யாருமே இன்னும் அடியார் ஆகலைங்கய்யா. அப்படியா ஐயா? ஐயா நீங்களே அப்படி சொன்ன எப்படி கைலாச ஐயா? உண்மையா தானங்க சொல்ல முடியும். அப்படியா? சரி. திருப்பு இல்லாம என்ன யாரும் ஆகல. எல்லாருக்குள்ளாரையும் கோபம், எல்லா கோவப்பட்டுட்டு தான் இருக்கும். மன்னிக்கிற தன்மை எல்லாத்துக்கும் பெருசா வரல இல்லையாங்கய்யா. பக்குவம் யாருமே முழுமையா ஆகலைன்னு தான். ஐயா ஐயா சந்திக்க வாய்ப்பு எப்ப கிடைக்கும் தெரியல. அதுக்கு எப்படி சாமி ஐயாவே வந்துட்டாரு கேளுங்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. இன்னைக்கு நான் தூங்கி கொடுத்தேன். ஏன்னா இன்னைக்கு கஞ்சமலை சித்தர் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஒரு விழாக்கான முன்னோட்டத்துக்காக போயிருந்தோம். அதனால காலதாமதம் ஆயிடுச்சு. நேற்று நாம் இறைவன் அவருடைய சிறப்புகளை பாடி அந்த இறைவனை உள்நெக்கு நின்று உருகுவோம் வா நீ வந்து எண்ணிக்கேன்னு சொல்லு ஒண்ணு. இருந்தாலும் அதுவும் எழுந்து கொஞ்சம் காலதாமதம் பண்ணி மெதுவா அடுத்த வீட்டுக்கு போறாங்க. அங்கே தோழியர்கள் ஒருவர் வந்து, நீங்களாம் என்ன பெருசா சிவனை கும்பிடுறீங்க, அவர் எவ்வளவு அரியவர் தெரியுமா, திருமாலும் நான்முகனும் காண முடியாத மகாமலையான அவர், அவரை பற்றி எனக்கு அதை தெரியும் இதை தெரியும் என்றெல்லாம் பேசுகிறாயே. நான் திருவாசகம் படித்தேன், தேவாரம் படித்தேன், திருமுறைகள் படித்தேன், திருமந்திரம் படித்தேன் என்றெல்லாம் பல்வேறு பேசுவாயே. ஆனால் இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நாங்கள் என்ன அழைத்தும் கேட்காமல் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கூறுகிறார்கள். அந்த பெண் எழுந்து வருகிறார். வந்துட்டு இவங்கெல்லாம் 2வது நாள் பாடிய பெண் வீட்டுக்கு போறாங்க. எண்ணி பார்க்கறாங்க. அந்த பெண் எண்ணிக்கொள்பா எல்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லுதா. எண்ணி பார்த்தா 2வது நாள் அழைத்த பெண்ணை காணவில்லை. உடனே அவர்கள் எல்லாம் அங்கே சென்று கதவை ஓசைப்படுத்தி தட்டி, என்ன நாளைக்கு எங்களை வந்து நீயே எழுப்பன்னு சொன்ன, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம தூங்கிக்கிட்டு இருக்க, இன்னும் உனக்கு பொழுது விடியலையா? என்ன அந்த இறைவனுடைய பெரும் புகழையும் பெயரையும் பாடி வருகின்ற எங்களுக்காக நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயா, விழித்திருக்கிறாயா என்று சொல் என்று கேட்டதோடு அவர்கள் நின்று கொள்கிறார்கள். உடனே உள்ளிருந்து குரல் வருகிறது, ஊனே உருகாய் உனக்கே உருமெமைக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை நான் பாட தயாராக இருக்கிறேன், இதோ வந்துவிட்டேன் என்று அந்த பெண் வருகிறார். நேற்றைய பாடலிலே மாளறியா நான்முகனும் காணா மலையினை நாம் ஓளறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிரி. அப்படியே அந்த பிள்ளை கோட்டா ஒழுகிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கு. என்ன இப்படி பால் அம்மா மடியில பால் குடித்த குழந்தை போல உன்னுடைய இதழெல்லாம் இப்படி இருக்கு, இப்படி படிச்சிருக்கையே, நியாயமா கடைய நடை தர அப்படிங்கிறாங்க ஜன்னல் வழியா பார்த்து. என்ன அப்போ அது ஏந்திரிக்கிற மாதிரி தெரியல. அடுத்து சொல்றாங்க, ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டரளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று நாங்கள் ஓலமிட்டாலும் உணராமல் இப்படி உறங்குகின்றாயே, எழுந்து வா என்று சொன்னார்கள். அடுத்து அந்த பெண் மேலும் அப்படியே ஒரு பிறண்டு படுத்துக்கிச்சு. அது முதல் நாள் இரவு தான் சொல்லிச்சு, இன்னைக்கு ஏதோ இன்னைக்கு உங்களை காலதாமதப்படுத்திட்டேன், மன்னிச்சுப்பா, நாளைக்கு நான் சரியான நேரத்துல வந்து உங்களை எல்லாம் எழுப்புவேன் அப்படின்ட்டு போச்சா. ஆனா இது என்ன பண்ணுது,
நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. மார்கழி மாச குளிர்ல என்ன மாலையில எல்லாம் நாளை கழித்து வருகின்ற திருவாதிரைக்காக ஆலய பணியெல்லாம் ஆலயம் கழுவி தூய்மை செய்து அப்படியே அயற்சியில் அந்த பெண் தூங்கி கொண்டிருக்கிறது. அங்கே தோழியர்கள் கேட்கின்றார்கள், மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாய். இப்பொழுது என்ன செய்கிறாய்? வெட்கமில்லாமல் நானாமே போன திசை பகராய் எங்கடி போயிட்ட? இன்னும் புலந்தின்றோம். வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையழைத்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி இங்கே வந்து உன் வீட்டின் முன் இருக்கிறோம். நீ விழித்து கொண்டாயா இல்லையா என்று வாய் திறவாய் அப்படின்னு தோழியர் கேட்குறாங்க. அந்த பெண் சொல்லுது, ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணே, நான் பாடுவதற்காக எழுந்து விட்டேன், இதோ வந்து விடுகிறேன். மானே நென்னலை, மானே நீ நென்னலை நேற்று நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றும் நானாமே போன திசைபகராய் இன்னும் புலர்ந்தின்றோ. வானே நிழனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணே பாடேலோர் எம்பாவா என்று அந்த பெண் நீங்கள் இன்னும் பாடுங்கள், நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுவது போல அங்கே அமைந்திருக்கிறது. ஆக இங்கே ஆன்மன் ஒருமைப்பாடு உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த உடல் எழுந்திருப்பதற்காக உயிர் பாடுகிற. நமக்கெல்லாம் 4 மணிக்கு விழிப்பு வந்துடும், ஆனாலும் ஏந்திரிக்க மாட்டான். 5 மணிக்கு விழிப்பு வந்துடும், ஏந்திரிக்க மனசே வராது. இந்த மார்கழியில பார்த்தீங்களா, இந்த குளிருக்கு குளிர பகல் பொழுது குறைவு, இரவு பகல் அதிகமா. என்னடா இன்னும் விடிய மாட்டேங்குதுன்னு படுத்துட்டு இருப்போம். ஆனாலும் எழுந்து நேரமா கோயிலுக்கு போறோமான்னா அது பெரும்பாலும் கேள்விக்குறியான ஒரு செயலாகவே இருக்கிறது. ஆக இங்கே மிக சிறப்பாக அந்த தோழியர் பழுத்த மனத்தடியார்கள் சித்தம் அழகியார்கள் வந்து ஒவ்வொருவராக துயில் எழுப்பது கூட 6 கோடி மாயா சக்திகளின் வசப்பட்டு ஐம்புலன்களில் திளைத்து மயங்கி கிடக்கும் இந்த உயிர் இறைவனை துயில் எழுப்ப இறைவன் உடலை துயில் எழுப்புகிறார். அங்கே இந்த பாடல் எல்லாம் நாம் அதில் இன்னொரு பாடல்ல சொல்லுவார், என்ன நம்ம இவ்வளோ கூப்பிடுறோம், கொஞ்சம் கூட கல்லு மனுஷா உனக்கு இன்னும் ஏந்திரிக்காம இருக்கு. இதெல்லாம் நம் குழந்தைகளுக்கு, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு அதிகாலையில் எழுந்து திருவம்பாவை என்பது 30 நாள் பாடல் கிடையாது, வாழ்நாள் பாடல். பாடினால் என்றும் பயன் தரும், என்ன நல்ல அறிவு ஞானத்தை தரும். என்னிடத்து திருமுறை பயின்ற எங்கள் மேட்டூர் பிள்ளைகளில் எல்லோரும் இப்ப பார்த்தா கோயிலுக்கு அதிகாலையில வரும்பொழுது எங்க சாமி கோயிலை இடிச்சு போட்டு புதிய திருப்பணிக்காக போய் அங்க குளிருக்கு இதமா நெல் மூட்டைக்குள்ள படுத்துட்டு இருக்காருன்னு வைங்களேன், நெல் மலைக்குள்ள. இருந்தாலும் விட்டமா என்ன, எங்க பிள்ளையெல்லாம் அவங்க நேத்தெல்லாம் பார்த்தா எங்க வகுப்புல படிச்சு புத்தாண்டுக்கு லீவ்ல அரையாண்டு லீவ்ல வந்திருக்க என்னுடைய மாணாக்கர்கள், என்னுடைய குட்டி பிள்ளைங்க எல்லாம் அதாவது ஒரு 2 குட்டி 3 குட்டி கூட்டிக்கிட்டு தத்தகான்னு வந்து, ஐயா இது என் பிள்ளைங்கயா, இவளுக்கும் திருவண்ணை எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்க நீங்க இருந்தீங்க, இவங்களுக்கெல்லாம் யாருங்கய்யா, நீங்களாம் எதுக்குள்ள இருக்கீங்க, அதனாலதான் நாங்களே எங்க பிள்ளைங்க சொல்றோம். பாருங்க திருவம்பாவை 3வது பாடல் கேளுங்க, அந்த பிள்ளை சொல்லுன்னு 4 வயசு தான் ஆகுது. எனக்கே 4வது பாடல் என்னன்னு சாதாரண ஞாபகம் இல்லை. அது என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த குழந்தை இங்க கண்ணே இவர்தான் எங்க சொக்கரண்ணா அவங்க மாமா, ஏன் இந்த 4வது பாடல் சொல்லு அப்படின்னு நான் விரல் விட்ட ஆதியும் வந்தவன் இருக்கேன். அது என்ன பண்ணுது,
மிக அருமையா ஒன்னித்திரனகாயின்னு மலையில அந்த வார்த்தை அதுக்கு உச்சரிக்கிறது தடுமாறுது. ஆனா அவ்வளவு அருமையா கற்பகமா இதை பதிவு பண்ணிக்கிறேன்டா தங்கம். இல்ல இது நாளைக்கு இன்னும் பிழை இல்லாம பாட பழகி தரேன், கூட்டி வரேன். என் பெரிய பொண்ணை வேணா பாட சொல்றேன் கேளுங்கன்னா, அது 6th படிக்குது. திரும்பாவை நான் தெரியாதனமா கண்ணை இங்க சொல்லேன்ட்டேன். 20 பாடல்களையும் பாடிட்டேன். அவன் அடைமலையாட்டம் அவ்வளவு இனிமையா அந்த மழலை பாடி மகிழும் பொழுது, இந்த தவம் தமிழகத்தில் வேற எந்த எங்கள் அடியேனிடத்து பயிற்சி பெற்ற குழந்தைகளை தவிர வேறு எந்த பெற்றோருக்கும் இந்த தவமே கிடையாது. ஒரு இருமாந்திருப்பன் குழு அப்படி காலரை தூக்கிவிட்டே கற்பகா என்ன இருந்தாலும் ஆவாங்கன்னா வழக்கம் போல சொக்கர் தான். என்ன நாளை மறுநாள் இங்க அமரகுந்தியில சனிக்கிழமை இன்னைக்கு சாமிக்கு திருக்கல்யாணம். இந்த வருஷம் நான் போறதா இல்லை என்னுடைய உடல்நலம் காரணமாக. ஆனா 2 நாளா ஊரே போன் பண்ணிட்டு இருக்காங்க. போனே எடுக்காம இன்னைக்கே நாளைக்கு போனா மாட்டிக்கு வந்துட்டு இன்னைக்கு போய் அமரவதி போய் மீனாட்சி சொக்கனரை பார்த்துட்டு சாமி ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்க. நான் இல்லைனாலும் இந்த கல்யாணம் நடக்கணும். வருஷம் என்ன எதிர்பார்த்து இந்த திருமணம் நடக்குது. அடுத்த ஆண்டு என்னை நீ இந்த புவியிலே வைத்திருப்பா என்னவோ தெரியாது. அதனால நான் இருக்கும் பொழுதே இந்த பிள்ளைகள் பயிற்சி பெறட்டும் என்று நான் இந்த திருமணத்திற்கு வரமாட்டேன்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு நல்ல பிள்ளையா போய் கஞ்சமூல சித்திரை பார்த்து ஓடியான்ட்டேன். அதுதான் காலதாமதம். ஆக இங்க என்னன்னா, பெற்றோர்கள் எங்க பிள்ளைங்களே எல்லாம் தான் வேற லெவல்ல இருக்கு. இந்த கற்பகம் IPS முடிச்சுட்டு DSP அப்படி எங்கேயோ கர்நாடகாவில் இருக்கா. வந்தா என்ன கற்பகம் நான் சாதாரணமா பேசுறேன், அவங்க வீட்டுக்காரர் ஐயா அடிச்சிட போறாங்கய்யா, DSP ரேங்க்ல இருக்கா, IPSலாம் முடிச்சுட்டாங்கய்யா. என்ன பிள்ளை எவ்வளவு கிளவி ஆயிட்டியா? போங்க, நான் எப்பவும் கற்பகத்தை பார்த்தா உங்களுக்கு கிளவிதான். அது வாய் கொஞ்சம் சப்பையா இருக்குமா. 8th படிக்கிறது நீங்க இதே டைலாக்